ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும், பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை பின்பற்றி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சென்று வருவதை இப்பேரவை ஏற்கவில்லை. மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மேசையில் உள்ள கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கில மொழியாக்கம் இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் படிக்கப்பட்டதாக இப்பேரவை கருதுகிறது. ஆளுநர் தவறான செய்தியை வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவருடைய நியாயம் அதுதான். ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மைத்தன்மை இருந்தால் தான் அது பேச முடியும். தவறு இருக்கின்ற பொழுது சுட்டி காட்டுகிறார். இந்த அரசு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய உண்மை முகமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தீட்டுகின்ற திட்டமும் அதற்கு நாட்டு மக்கள் பதிலளிப்பார்கள். ஆளுநர் உரைங்கிறது முன்னாடியே அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சுட்டு தான் இருப்பாரு. அதனால the incident had happened, then immediately the Lok Bhavan has released that. தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம்? கடைசியில end of the session தேசிய கீதம் பாடினாங்க. இல்ல it's a tradition. பிஜேபி ஏற்கனவே இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷனை இல்ல ஏடிஎம்கே பீரியட்ல இந்த பிராக்டிஸ் தான் இருக்கு. அண்டர்வர்ல்ட் ட்ரெடிஷன் போது how can இல்ல நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms we can accept it. ட்ரெடிஷன் என்ன கேக்குறாங்க? தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா ட்ரெடிஷனை மாற்ற முடியுது? தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி தொடங்கி நாட்டுப்பண்ணிலே நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வது என்பது நூறாண்டு கால தமிழர்களின் மரபு. வேண்டுமென்றே தமிழர்களை தேசிய அளவில் அவமானப்படுத்தக்கூடிய வகையில், தமிழர்களின் தேசிய உணர்வை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில், தமிழர்களின் மீது பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார கும்பல் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிற அந்த வெறுப்பை வேறு வடிவத்திலே RN ரவி அவர்கள் உமிழ்ந்திருக்கிறார்கள். ஆளுநர் தமிழ்நாட்டு ஆளுநர் போலவே அவர் நடந்து கொள்ளவில்லை. நொண்டி சாக்குப்போக்குகளை சொல்லிவிட்டு இந்த அவையை அவமதிக்க வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு தான் அவர் சபைக்கே வருகிறார். இப்படியே ஒவ்வொரு ஆண்டும் இதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அரசுக்கு ஆளுநர் தேவையா என்கிற எண்ணம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் 4வது முறையாக வெளியேறியிருக்கிறார். ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள், அரசாங்கத்தினுடைய சாதனைகள், அரசு தன்னுடைய முன்னுரிமைகள் என்று, செயல் திட்டங்கள் என்று முன்வைக்கக்கூடிய கொள்கைகளுடைய குறிப்புகள் வழக்கமாக விவாதிக்கப்படும். ஆளுநர் உரை என்பது அவருடைய சொற்பொழிவு அல்ல, ஒரு கருத்தரங்கில் அவர் பேசக்கூடிய சொந்த கருத்து அல்ல. மாறாக ஆளும் அரசு அமைச்சரவை ஒப்புதல் தந்து தயாரிக்கக்கூடிய ஒரு உரையை ஆளுநர் வாசிப்பது என்பது மரபு. அந்த மரபை தமிழ்நாட்டு ஆளுநர் தொடர்ந்து மீறி வருகிறார். அதற்கு அவர் சில காரணங்களையும் சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்தில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது, அதற்கு பதிலாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். உண்மைக்கு மாறான சில சாதனைகள் என்று சில புள்ளி விவரங்களை தருகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் ஏனைய சில அம்சங்கள் குறித்தும் சில பத்திகள் விடுபட்டிருக்கின்றன, சில உண்மைகள் விடுபட்டிருக்கின்றன என்று அந்த உரையினுடைய சாராம்சம் குறித்த திறனாய்வை அவர் செய்திருக்கிறார். இதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அவதூறு பரப்புகிறார் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், ஆளுநர் உரையே வேண்டுமா, இந்த மரபு தொடரத்தான் வேண்டுமா, தொடரக்கூடாது, அதற்காக சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் என்றும் கூட அவர் பேசியிருக்கிறார். இது சார்ந்து நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திருமதி லக்ஷ்மி அவர்கள், திரு RK அவர்கள்,
திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். ஆலூர், உங்கள் பார்வை என்ன? ஆளுநர் இப்படி வெளிநடப்பு செய்வார் அப்படின்றது நேற்றிலிருந்தே என்ன கருத்துனா, ஆளுநருடைய பேச்சில் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின இது இல்லாமல் இந்த முறையாவது முழுமையாக வாசிச்சிருவாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வழக்கம் போல் வெளிநடப்பு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? சட்டமன்றத்தை பொறுத்த அளவில் 234 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பேசுவதற்கு உரிமைப்பட்டவர்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில்தான் முதலமைச்சர் இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். யார் பேச வேண்டும் என்றாலும், முதலமைச்சரே எழுந்து பேச வேண்டும் என்றாலும் அதற்கு சபாநாயகர், அவை தலைவர் அனுமதிக்க வேண்டும். முதலமைச்சரே பேசுவதற்கு அவைத்தலைவரிடம் அனுமதி கோருவார். அவைத்தலைவர் அனுமதி அளித்த பிறகு முதலமைச்சர் பேசுவார். எதிர்க்கட்சி தலைவர்னாலும் எழுந்து நின்று கேட்பார், கையை வைத்து கேட்பார், நான் பேச போகிறேன்னு சொல்லுவார். நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்பார். நான் அந்த பிரச்சனை சம்மந்தமாக இன்றைக்கி அவையில் எழுப்புவேன்னு சொன்னேன்னா எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்பார். அமைச்சர்கள் எழுந்து அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும்னா கூட, குறுக்கீடு செய்யணும்னா கூட பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி கேட்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படித்தான். அப்போது பேரவைத் தலைவருக்கு கட்டுப்பட்டது தான் அந்த அவை. அப்படிப்பட்ட இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகத்தான் பேரவைத் தலைவரும் அங்கே உட்கார்ந்துருக்கார். பேரவைத் தலைவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவர்கள் மட்டும்தான் அங்கே பேச முடியும். பேசுவதற்கும் பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆர்.என். ரவி யார்? அவர் அங்கே பேசணும்னு துடிக்கிறார. சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று துடிக்கிற ஆர்.என். ரவி யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரா? அப்படியே அவர் பேசணும்னு வந்தால் கூட சபாநாயகர் அதை அனுமதிக்கணும். சபாநாயகர்கிட்ட அவர் அனுமதி வாங்கினாரா? ரெண்டுமே இல்லை. அப்போ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் அல்ல. அங்கே முடிஞ்சு போச்சு. சட்டமன்றத்தில் அவர் எதுவும் பேச முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பேசக்கூடிய அவை அது. அவர்கள் பேசுவதற்கும் சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும். அவங்க பேசுறதுலையும் எதை வச்சுக்கணும், எதை நீக்கணுங்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு, அவைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சட்டம் இருக்கக்கூடிய, சட்ட அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு அவையில் நான் விருப்பப்படி பேசுவேன், எனக்கு தோன்றதெல்லாம் பேசுவேன், நான் வெளியே என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அதையெல்லாம் உள்ளே பதிவு பண்ணுவேன்னா அது எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாடு சட்டமன்றம் இல்லை, இந்தியாவில் எந்த சட்டமன்றம் அதை அனுமதிக்கும்? எந்த சட்டமன்றம் அதை அனுமதிச்சிருக்கு? நாடாளுமன்றம் இருக்கு. நாடாளுமன்றத்தில் இப்படி என்றைக்காவது இப்படி ஒன்று நடந்திருக்கா? குடியரசுத் தலைவர் இப்படி எங்கேயாவது வாசிச்சிருக்காரா? தான் எழுதி கொண்டு வந்ததை படிக்க விரும்பி இருக்காரா? அரசு எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? எனக்கு நிறைய கருத்து இருக்கு, அதையெல்லாம் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன்னு அவர் துடிச்சிருக்காரா? நாடாளுமன்றத்திலையும் இப்படி ஒன்று கிடையாது. இந்தியாவுடைய எந்த சட்டமன்றத்திலையும் இப்படி கிடையாது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் நான் வீராப்பு காட்டுவேன், வீம்பு செய்வேன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் வாழை ஒட்ட நறுக்கி விட்டுரும். தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மற்ற எல்லா சட்டமன்றங்களையும் விட ஒரு பெரிய வரலாறு இருக்கு. மற்ற எல்லா சட்டமன்றங்களையும் விட ஒரு முன்மாதிரியான வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இருக்கு. மற்ற எல்லா சட்டமன்றங்களுக்கும் வழிகாட்டிய வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் மற்ற எந்த சட்டமன்றத்திலையும் நடக்காத ஒன்றை நடத்தணும்னு நினைச்சா அதை அனுமதிக்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அவைத்தலைவர் எழும்பி இதெல்லாம் இங்கே செல்லாது, உங்கள் பாச்சா இங்கே பலிக்காது, இந்த அவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு, இந்த மரபுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க, தேசிய கீதத்தை எங்கே வைக்கணும், தமிழ்தாய் வாழ்த்தை எங்கே வைக்கணும், இதெல்லாம் இந்த அவைக்கு தெரியும். இதை சொல்ல வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை. எனவே நாட்டுப்பண்ணையும் பாடும் இந்த அவை, தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடும் இந்த அவை, ரெண்டுக்கும் எழும்பி நின்று மரியாதை செலுத்துவது மரபா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த குண்டக்க மண்டக்க வம்பு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சா அது எடுபடாதுன்னு அங்கேயே உணர்த்தி விட்டார். ஏற்கனவே திரு ஆர்.என். ரவி அவர்கள் இப்படி செய்யறது முதல் முறை இல்லை, தொடர்ச்சியாக இது நடக்கிறது, கண்டனம் வருது. நாளை பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு முன்னணி இதழ்கள் எல்லாத்துலேயுமே கண்டனமான தலையங்கங்களை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே பல முறை அவர் குட்டப்பட்டிருக்கிறார், குட்டு வாங்கியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த போக்கு தொடருது. அது ஏன் அப்படின்னு ஒன்று, இவரை கண்டிக்க வேண்டிய, இவருக்கு கடிவாளம் போட வேண்டிய
உள்துறை அமைச்சகம், ஒன்றிய அரசு இதில் பாராமுகமாக இருக்கிறதா? அவங்களுக்கு இதில் ரோலே இல்லையா? ஒரு எல்லை மீறக்கூடிய ஆளுநர்களை, வரம்பு மீறக்கூடியவங்களை கண்டிக்கக்கூடிய இடத்துலையோ கட்டுப்படுத்துகிற இடத்துலையோ உள்துறை அமைச்சகம் இல்லையா? அவங்க வேணும்னே அனுமதிக்கிறாங்களான்னு ஒன்று. இன்னொன்று, ஆளுநர் ஏன் இதை படிக்கலைன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். நீண்ட ஒரு இது. அது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாதிரி அரசின் மீதான குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு, தற்கொலைகள் அதிகமாயிடுச்சு, சிறார்கள் மீதான குற்றம், இப்படி நீங்கள் முதலீடு சரிந்து விட்டது, உள்ளாட்சி தேர்தல் நடத்தல, கோயில் நிர்வாகம் தொடர்பாக அவர் எதிர்க்கட்சிகள் என்னவெல்லாம் சொல்கின்றனவோ அதெல்லாத்தையும் அவர் சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறது? இதெல்லாம் நீங்கள் ஆளுநர் உரையில் இடம்பெறாமல் போய்விட்டதுன்னு சொல்கிறார். எந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடிய உரிமை ஆர்.என். ரவிக்கு உண்டு. அவர் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி உண்டோ, நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி உண்டோ, அண்ணாமலைக்கு எப்படி உண்டோ, அதுபோல் ஆர்.என். ரவிக்கும் கருத்து உண்டு, கருத்தை சொல்லலாம். ஆனால் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உண்டா? அப்போ ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆர்.என். ரவி என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டின் மீது அவருக்கு அக்கறை இருந்தால், திமுக அரசு தமிழ்நாட்டில் போதிய அளவுக்கு செயல்படலைங்கிற விமர்சனம் அவருக்கு இருந்தால், தமிழ்நாட்டின் மீது பாசம் அவருக்கு பொங்கி வழியுது அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா, சட்டப்பேரவை தேர்தல் வருது, அவர் ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபியில் போய் ஒரு சீட்டை வாங்கி அண்ணாமலை போட்டியிட்ட கரூர்லையோ அல்லது தென் தமிழகத்திலேயோ அல்லது டெல்டாலேயோ எங்கே வேணாலும் அவர் போய் போட்டியிடட்டும், போட்டியிட்டு வென்று சட்டமன்றத்துக்கு உள்ளே உட்கார்ந்து அவர் பேசட்டும், அவர் கருத்துக்களை பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா இல்லையா? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஏன் இதே நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரா? ஆளுநர் ரவி என்னென்ன கருத்துக்களை இப்போ சொல்கிறாரோ இதே கருத்துக்களை தானே எடப்பாடி பழனிசாமி அவைக்கு உள்ள பேசுகிறாரு. அப்போ யார் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இதை விட காட்டமான கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது விமர்சனமாக வைக்கத்தான் செய்கிறார். அதே அவைக்குள்ள எதிர்க்கட்சி தலைவராக வைக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வைக்கிறார். நயினார் நாகேந்திரன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக வைக்கிறார். ஆர்.என். ரவி யார்? அதுதான் இப்போ கேள்வி. ஆர்.என். ரவிக்கு தனிப்பட்ட ஆர்.என். ரவிக்கு கருத்து இருக்கலாம். ஆளுநர் ஆர்.என். ரவியாக இப்படிப்பட்ட கருத்துக்களை வைப்பதற்கு அவருக்கு யார் உரிமை கொடுத்தா? யார் அதிகாரம் கொடுத்தா? சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கா? அப்ப சட்ட மீறலை செய்கிறார் ஆளுநர். இன்னைக்கு ஏதாவது சட்ட மீறலை இந்த அரசு செஞ்சுதா? இல்லது ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான முரண்பாட்டில் எங்கேயாவது இந்த 5 ஆண்டுகளில் ஒரு இடத்துல சட்ட மீறலை இந்த அரசு செய்தது சுட்டி காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. இன்னைக்கு கூட ஆளுநருக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்கணுமோ, சட்டம் என்ன சொல்லுதோ, அவரை எப்படி வரவேற்கணும், அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவருக்கு எப்படி வரவேற்று அழைத்து போய் இருக்கையில் உட்கார வைக்கணும், சபாநாயகர் எங்கே உட்காரணும், ஆளுநர் எங்கே உட்காரணும், எல்லாமே இன்னைக்கு நடந்ததே. என்ன பிரச்சனை? அவருக்கு மைக்கு கொடுக்கப்பட்டதே. அவர் மைக்கை வாங்கிட்டு உரையை படிக்காம வாயில வந்ததை பேசணும்னு நினைச்சாருன்னா அது எப்படி அனுமதிக்க முடியும்? அப்ப அந்த இடத்துல சபாநாயகர் தலையிட வேண்டிய தேவை வருது. அது சட்டத்துக்கு உட்பட்டது. சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, சட்டம் வழங்கி இருக்கு, சபாநாயகர் தலையிட்டார். ஏன்னா சட்டப்படி ஆளுநர் நடக்கல. சட்டப்படி ஆளுநர் நடக்காத இடத்தில் சட்டப்படி சபாநாயகர் தலையிட வேண்டிய தேவை வந்துச்சு. முதலமைச்சர் எந்திரிச்சு சட்டப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்ப இன்னைக்கு சட்ட மீறலை செய்தது ஆளுநர் ரவி, சட்டப்படி நடந்தது சபாநாயகர், சட்டப்படி நடந்தது முதலமைச்சர், சட்டப்படி நடந்தது சட்டமன்ற அவை. இதுல சட்டத்தை மீறினது அவர். அப்புறம் பிஜேபி இதெல்லாம் கண்டிக்காதா? பிஜேபி இதை என்கரேஜ் பண்ணும். அவங்களுக்கு ஒரு மரபு இருக்குதுன்னா அந்த மரபை உடைக்கிறது அவங்க வேலையே. திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காலங்காலமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், வரலாறு முழுக்க பார்க்குறோம். எந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல இந்த ஆண்டு ஏற்றிட்டாங்க. ஆனால் அவங்க இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பக்கத்தில் தான் போய் ஏற்றணும், அந்த தூண்டில் தான் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் இருந்து எப்படி ஒருத்தர் செய்வாரோ அப்படி பிஜேபி களத்தில் நின்று எப்படி செய்யுமோ அதே வேலையை அவைக்குள்ள வந்து யார் செய்ய முடியும்? அவைக்குள்ள சுவாமிநாதன் நீதிபதி செய்ய முடியாதுல்ல சட்டமன்ற அவைக்குள்ள. அதே வேலையை அவைக்குள்ள போகக்கூடிய அதிகாரம் உள்ள ஆளுநரை வச்சு செய்கிறாங்க. மரபை மாத்து. காலங்காலமாக தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுவாங்க, ஜனகணமன தேசிய கீதம் கடைசி பாடுவாங்கல்ல. இல்லை இதை முதல்ல பாடு, இதுதான் வேலை. இல்லை அங்கே ஏற்றக்கூடாது இங்கே ஏற்று அப்படிங்கிறாங்கல்ல. இதே வேலையை சட்டமன்றத்துக்குள்ள ஏற்கனவே காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மரபு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில், இன்னைக்கு ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தேசிய கீதம் எப்போ பாடினாங்க, தமிழ் தாய் வாழ்த்து எப்போ பாடினாங்க? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சு? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சு? காலங்காலமாக எப்படி நடக்குது அதுதானே இப்பவும் நடக்குது. இந்த முதலமைச்சர் எதுவும் மாற்றிட்டாரா? இந்த முதலமைச்சர் முதல்ல உள்ள தூக்கி கடைசியில் போட்டாரா?
இந்த அரசு வந்த பிறகு ஏதோ மாத்தினாங்களா? அப்போ பிரச்சனை எப்படி கிரியேட் பண்றாங்க பாருங்க. திருப்பரங்குன்றம் தீப விஷயத்துல பாருங்க, காலங்காலமா எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் எல்லா ஆட்சி காலத்திலையும் எங்க தீபம் ஏற்றப்பட்டதோ அதே தீபம் இந்த ஆண்டு ஏற்றப்பட்டுருச்சு. அங்க எப்படி இல்லாத ஒன்றை கிரியேட் பண்றாங்களோ அதே வேலையை தான் இங்க எடுத்துட்டு வர்றாங்க. இங்க யார் மூலமா எடுத்துட்டு வர்றாங்க? ஆளுநர் ரவி மூலமா எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப என்னன்னா, இருக்கிற கட்டமைப்பை குலைப்பது, வம்பு வளர்ப்பது, பிரச்சனையை உருவாக்குறது, பிரச்சனையை உருவாக்கி குளிர்காய்வது, இதுதான் அவங்களுடைய அரசியல். அப்போ ஆளுநர் ரவி இப்படி தன்னிச்சையா செய்யல, தன்னியல்பா செய்யல, பிஜேபி செய்ய வைக்குது. ஓகே ஆர்கே, பிஜேபி செய்ய வைக்குது அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு. இன்னொன்று, இது தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சி ஆளுற மாநிலத்தில் இருக்கக்கூடிய போக்கா இருக்குது. முதலமைச்சர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கார். போன முறையெல்லாம் வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் படிக்காமல் விட்டதும் படித்ததாக கருதணும்னு சொல்கிறதோடு நிறுத்தினார். இந்த முறை இந்த கஸ்டமரி அட்ரஸே தேவையா, வருஷம் ஒரு வாட்டி அவரை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறது அவசியமா அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காரு. இது வந்து இப்போ 3 வருஷமாக தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டிருக்காரு. 4வது வருஷமாக ஜென்ரலாக வந்து ஒரு பிரச்சனை இன்றைக்கி நடக்கும்னு நமக்கு அனைவருக்கும் தெரியும். நான் இன்னைக்கு காத்தால போட்டேன், எத்தனை நிமிஷம் நிற்பார், 5 நிமிஷம் நிற்பாரா, 10 நிமிஷம் நிற்பாரா, 15 நிமிஷம் நிற்பாரா, இல்லை நன் ஆஃப் த எபோவ்ன்ட்டு 17 நிமிஷம் நின்ட்டாருங்க. எனக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சார பீரங்கி வந்து திமுகவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திமுகவுக்கு எவ்வளோ பெரிய இன்னல் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு கவர்னர் போஸ்ட்ல இருக்கிறவர் சொல்றாரு, அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆட்சியின் மீதான குற்றப்பத்திரிக்கை மாதிரி வாசிக்கிறார். நீங்க பிரச்சாரம்ன்றீங்களே. இல்ல, அது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் பேசலான் இருக்கு இல்லையா? நயனார் நாகேந்திரன் பேசலாம், எடப்பாடி பழனிசாமி பேசலாம், அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. நிச்சயமா இதுக்கும் பதில் கொடுக்குவாங்க. ஆனா இது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாரம் கிடையாது. எங்கெங்கேயோ போய் ஏதோ கத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பேப்பரில் வந்துட்டு தான் இருக்குது, அங்கங்கே ஊடகங்களில் போட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே எங்கேயுமே எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வர்றாரு. இங்கே வந்த உடனே சம்பவம் செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறாங்க. அது திரு அப்பாவு அவர்களை வந்து நிச்சயமாக பாராட்டத்தான் வேண்டும். ஏனென்றால் அதற்காகவே சீன் செய்கின்ற ஒரு கவர்னராக இவர் இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஆலூர் ஷானவாஸ் சொன்னது தான். நான் ஸ்பீக்கரோட இப்போ தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் சொன்னார், பாருங்கள், 234 பேருக்கு மட்டும்தான் அங்கே அதிகாரம் இருக்குது. பேசுறதுக்குள்ள உரிமை வந்து எம்எல்ஏஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. பாக்கி இருக்கிறவங்க யாரானாலும் சரி, அது பிரசிடென்ட் ஆனாலும் சரி, இல்லை ஒரு சபையினுடைய ஒரு 50 வருஷம் இல்லைன்னா 100 வருஷம் வந்து கொண்டாடுவதற்கு ஜனாதிபதி அழைக்கிறது உண்டு. அவரும் கொடுத்த அந்த பேப்பரை தான் படிக்கணுமே தவிர ஒன்றுமே அங்கே பேசக்கூடாது. இதுதான் மரபாக இருக்குது. பாராளுமன்றத்திலையும் தான், இங்கேயும் தான். பாராளுமன்றத்திலையும் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் பேச வேண்டுமே தவிர வேறு யாருமே அங்கே பேசக்கூடாது. நானும் நீங்களும் அங்கே போயிட்டு பேச முடியாது. சென்ட்ரல் ஹாலில் வேணா ஒரு சாய்நாத் போன்றவர்கள் வந்து பேசியிருக்காரு. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை வந்து ஒரு ஹிந்து எடிட்டோரியலில் முந்தா நாள் சொன்னதை கூட இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட்டில் ரீகால் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ரிகால்சிட்ரண்ட் எடிட்டர் கவர்னர்னு. இந்த போக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது திமுகவுக்கான பிரச்சாரம்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஆளுநர் எதற்கு ஒரு சட்டமன்றம் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் தொடங்கி வச்சுட்டு வரணும். அரசியல் பார்த்த யாரும் வந்து இதை வந்து நிச்சயமாக இவர் வந்து செய்து தவறுன்னு சொல்லுவாங்க. அது வேற. சாதாரண மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது, இதற்கு வந்து இவர் தான் தொடங்கி வைப்பார் என்பதெல்லாம் இன்றைக்கி தான் தெரியும். அது ஏன் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இவர் செய்கின்ற இந்த அடாவடித்தனம் என்று தான் சொல்லி தவிர ஒரு வழியே கிடையாது. அவருடைய மாண்பையே குறைத்துக் கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் அது வந்து குறைத்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து மைக் ஆஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. மைக் ஆஃப் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே பேசுறதுக்கு உரிமை கிடையாது. அதாவது நீங்கள் நினைச்சாலும் அங்கே பேச முடியாது. அப்படி நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து ஸ்பீக்கர் பேச முற்படும் போது ஸ்பீக்கருடைய மைக் ஆன் ஆகும், தானாக ஆன் ஆகும். இது கூட அவருக்கு தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, கான்ஸ்டியூஷன்ல ஸ்வயர் பண்ண மனிதர், கவர்னராக இருக்கும்போது மறுபடியும் நான் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றுவேன் என்று சொன்ன ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதற்கு எதிராக விளங்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட். ஆளுநருக்கு இருக்கின்ற அதிகார பரிதிகளை நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சென்ற அந்த இதில் வந்து கவாயினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து மிக தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட். மறுபடியும் நமக்கு தெரியுது. ஏனென்றால் அங்கே வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் கொடுத்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்த அவங்களுடைய விளக்கம் தான் இவரை வந்து இந்த தைரியத்தை கொடுத்துருச்சுன்றீங்க. அடாவடித்தனம்ன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறீங்களே. வேற வழி என்ன? வேற என்ன? எப்படி இதை டிஸ்கிரைப் பண்ண முடியும்? எங்காச்சும் ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கா? ஒரு ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் இருந்தார். அவர் வந்து எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்ட ஒரு மனிதர் இது செய்யவில்லை. இதே மாதிரி தான் கர்நாடகாலையும் ஒரு அரசாங்கம் நடக்குது, காங்கிரஸினுடைய அரசாங்கம். அவர் செய்கிறாரா? தெலுங்கானாவில் ஒரு அரசாங்கம் நடக்கிறது, அங்கே ஒரு ஆளுநர் இருக்கிறார், அவர் செய்கிறாரா?
ஏதாச்சும் ஒரு ஆளுங்கட்சி இருக்கின்ற மாநிலத்தில் வந்து இது கவர்னருடைய அட்ரஸ்ல வந்து, அதாவது முதலமைச்சர் எழுதி கொடுக்கின்ற இல்லைன்னா அரசாங்கம் எழுதி கொடுக்கின்ற ஒரு ஜட்மெண்ட்ல வந்து இது தவறுங்க, அதை மாத்தி கொடுங்கன்னு ஏதாச்சும் ஒரு கவர்னர் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சொல்லியிருக்காரான்னு கேட்கறேன். இல்லை சார், கண்டென்ட் தப்பாக இருக்குது, நீங்கள் சிலதை ஒமிட் பண்ணியிருக்கீங்க, சிலதை ராங்காக கிளைம் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது? என்னுடைய கான்சென்ஸ் அதுக்கு இடம் தரல. நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு, உங்களுக்கு இதில் வேற ஒன்றுமே சேர்க்க கிடையாது. ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. ஏன் பிரசிடென்ட் படிக்கிறாங்கல்ல, எல்லாரும் அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய அரசாங்கம் என்ன செய்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்க சொல்றது வந்து உங்களுடைய ஒப்பீனியன். ஏன் நான் தான் அரசாங்கத்தை நடத்துறேன், நீங்க அரசாங்கத்தை நடத்தல. நீங்க என்பது நீங்க கவர்னர், நீங்க அரசாங்கத்தை நடத்தல, நான் தான் நடத்துறேன். எனக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்போ அதனுடைய ரிப்போர்ட்டை நான் எங்கிருந்து வாங்குறேன்? நானா உட்கார்ந்து ஒரு கற்பனையில் நான் ரிப்போர்ட் எழுதுறேன்னா? என்னை பொறுத்தவரை கவர்னர் அவருடைய அது சொல்ற ஆளு சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் கூட பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது எல்லாம் கற்பனை என்று நான் சொல்லுவேன். நீங்க தனியாக எடுக்கிறது. கவர்மெண்ட் மெஷினரின்னு ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் மெஷினரி ஒரு விஷயங்களை வந்து கீழே இருந்து ஸ்டாட்டிஸ்டிக் மூலமாக எடுத்துக்கொண்டது மாவட்ட அளவிலும் அதன் பிறகு வந்து மாநில அளவிலும் வந்து தருகிறது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது அரசாங்கத்தினுடைய மெஷினரியை கேள்விக்குறியாக்குறீங்க. இந்த டேட்டா தான் சென்டருக்கும் போகுது. இந்த டேட்டா வைத்துக் கொண்டு தான் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் போடுறது. அந்த பட்ஜெட்ல தமிழகத்தில் இருக்கிற டிமாண்ட் வந்து இதில் தான் வருகிறதே தவிர ஆளுநர் கொடுக்கிற ரிப்போர்ட்ல இருந்து வரவில்லை. அப்ப யார் சொல்வது சரின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை மாநிலம் சொல்வது, முதலமைச்சர் சொல்வது, கவர்னர் ஆளுநரை உரையில் இருக்க சொல்வதுதான் சரியே தவிர இவரா கற்பனையில் சொல்ற விஷயம் சரியில்லை. இதோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றீங்க. திரு புரட்சி கவிதாசன், ஆளுநர் ஒரு உரையை நிகழ்த்துவார், அரசாங்கத்தோட சாதனை, கொள்கை, திட்டம், இலக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அதுல குற்றம் சொல்லி விமர்சிச்சு சட்டமன்றத்துக்குள் எதிர்க்கட்சிகள் பேசும். அதிமுக சார்பில் ஒரு விவாதத்தில் பேசக்கூடியவர், எதிர்க்கட்சி தலைவர் தான் விவாதத்தை நிறைவு செய்வார். ஆளுநருக்கு அந்த உரைக்கு பேரே சட்டப்பேரவைக்கு மாமன்றத்திற்கு ஆளுநர் உவந்து அளித்த பேருரை அப்படின்னு அதுக்கு பேர். ஆனால் அவர் வெளிநடப்பு பண்ணிட்டு போறார், உரையாற்ற வேண்டியவர். எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஆட்சி சொல்றதுல இன்னென்ன தவறுகள் இருக்கு, இந்த உரையில் என்னென்ன குற்றங்கள் இருக்கு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வார். ஆனால் கவர்னர் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கவர்னரா திரு ஆர்கே சொல்றது மாதிரி ஒரு அடாவடி செயலை தொடர்ந்து செய்யறார்ன்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அந்த கிராமப்புறத்தில் வெள்ளக்காக்கா மல்லக்கா பறக்குது அப்படின்னா ஆம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் ஆமா 3 கால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஜால்ராம்பாங்க. ஆக மறுத்து பேசாம நீங்க எத்தனை பெரிய பொய்யை சொன்னாலும், எத்தனை பெரிய அவதூறை சொன்னாலும், எத்தனை பெரிய சட்டவிரோதமான கருத்துக்களை முன்வைத்தாலும் அப்படியே வாசிக்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு மனசாட்சி கிடையாது, உங்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்கென்று ஒரு சலுகையும் கிடையாது. நீங்கள் ஒப்புவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதுதான் ஆளுநர் பொறுப்பு அப்படின்னு அந்த வேதாளம் ஏறிய கதை. நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள்ல இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய சொந்த கருத்து அல்ல, நீங்க உங்க சொந்த கருத்தை சொல்வதற்கான இடம் இல்ல அப்படின்றது ஏற்கனவே பல, அதாவது ஒரு மரபு இருக்கு. ரெண்டு விஷயம் கேட்கிறேன். ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து தொடக்கத்தில் இருக்கும், அதை மாற்றுவதற்கு ஆர்.என். ரவி யார்? தமிழ்நாடு சட்டமன்றம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபை ஒரு இண்டிவிஜுவல் மாற்றுங்கன்னு சொல்லி உத்தரவிடுவதற்கு அவர் யார்? ரெண்டாவது, நீங்க ஒரு உரையில அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கருத்து இருக்கு அப்படின்னா அதை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லலாம், அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம். ஒரு செசஷனிஸ்ட் பிரிவினைவாத கருத்து அதுக்குள்ள இருக்கு, ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு இருக்குன்னு சொன்னா அதற்கு அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம், அதை படிக்க மாட்டேன்னு அவர் சொல்லலாம். அல்லது இன்டீசென்ட், வல்கர், அன்பார்லிமெண்ட்ரி ஏதாவது அதுல இருக்கு, அந்த கண்டென்ட்ல இருக்குதுன்னா அதை அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அரசு தன் கொள்கை தன் சாதனைன்னு சொல்றதை படிக்கிறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல, பொய்யை அள்ளி வீசுவதை, அதாவது பொய் சொல்லணுமா, ஆளுநர் பொய் சொல்ல வேண்டுமா, பொய் சொல்ல அவர் எப்படி தீர்மானிக்க முடியும் தமிழ்நாட்டுல? பொய் எது அப்படிங்கிறது தான் உங்களுடைய சார். எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு? இல்ல எதிர்க்கட்சி தலைவரோட ரோல் என்ன? பொய்ன்னு அவர் சொல்லி காட்டலாமே. அப்பட்டமா சார், அப்பட்டமா இல்லங்க, அப்பட்டமா 2 + 2 5 என்று நீங்கள் எழுதி கொடுத்தால்
அதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களை சுடாதா? குணா சொல்லுங்க, உங்க மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காதா? ஆளுநர் என்பது அலங்கார பொம்மை அல்ல. அவர் அமைச்சரவையினுடைய கருத்தை கேட்டு அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடியவர் என்று அழுத்தம் திருத்தமாக அரசியலமைப்பு சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல மறுக்கல. அந்த ஸ்பீச்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. கவர்னர் உரையில 19.9% பொருளாதார வளர்ச்சியோட தமிழ்நாட்டு நாட்டிலேயே முதன்மை இடத்துல இருக்கு. மகளிர் விடியல் பயணத்தை மாதம் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க மக்கள். 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் தரும். காலை உணவு திட்டத்தின் மூலமாக பள்ளி வருகை கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் திட்டத்தால உயர்கல்வியில மாணவர்கள் எண்ணிக்கை சேர்ந்திருக்கு. 7.5% உள்ஒதுக்கீட்டால 5 ஆண்டுகள்ல 36,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 1.5 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம். இப்படி அவங்க என்ன செய்தார்களோ அவர்களை சொல்றாங்க. இப்ப இதுல முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா, திமுகவுடைய இல்ல இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து இல்ல சார், சொல்லுங்க. எந்த தேர்தல் அறிக்கையும் கட்சி ஆபீஸ் வெளியிடும். கவர்னர் அட்ரஸ்ன்றது வந்து கேபினட் அப்ரூவ் பண்ணி ஒரு அரசு தயாரித்து அமைச்சரவை கூடி ஒப்புதல் தந்து அதை கவர்னருக்கு அனுப்புறாங்க. இப்ப அதானே எல்லா மாநிலத்திலும் இருக்கிற நடைமுறை. சார் நான் சொல்லிடுறேங்க. இல்ல நான் பேசுறேன். இன்னைக்கு 3 விஷயங்கள் வந்து தமிழக சட்டசபையில் நடந்திருக்குங்க. அதுல முதலாவதாக ஒண்ணு, காலை அனைவருக்கும் காலை வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று பச்சை தமிழில் பேசியிருப்பதை பாராட்டுகிறீர்களா இல்லையா? இந்த விஷயத்தை முதல்ல உள்வாங்கிக்கங்க. 2வது விஷயம், அவர் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்து கடந்த ஆண்டுகளில் கடைபிடிக்கிற அவருடைய மரபு, எப்படி தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்களோ, தமிழ்தாய் வாழ்த்தை பாடி துவங்கி நாட்டுப்பண்ணோடு முடிவதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அதை நம்முடைய ஆளுநர் கேட்டுக்கொள்கிறார், வேண்டுகோள் விடுக்கிறார், கோரிக்கை வைக்கிறார். ஆரம்பத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்கிறேன். பச்சை தமிழனாக மாறி இருக்கிறார், தமிழ் படிக்கிறாரு. அது ராஜ்பவன் என்பதை லோக்பவன் என்று மாத்தி இருக்கிறார். மக்கள், அதாவது ராஜாக்களே இல்ல, மக்கள் விரோத செயலை செஞ்சுட்டு மக்கள் மன்றம் பவன் வச்சிருந்ததுல என்ன சார் பேர் இருக்கு? இப்ப பாயிண்ட் வந்து இதுல கவர்னருக்கு வந்து சொந்த கருத்து இடம் இருக்கா? இப்ப அவர் ஒரு மரபை மாத்த சொல்றாரு. அவர் யாருங்க? ஒரு போஸ்டிங்ல வர்றவரு, 3 வருஷமோ 4 வருஷமோ இந்த போஸ்ட்ல இருக்கிறவரு. இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவாரு. இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நாட்டுப்பண்ண முதல்லையும் பாடுங்க கடைசியாவும் பாடுங்க இவர் சொல்றாரு. ஏன் நீங்க மாத்த கூடாதுன்னீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு கவர்னர் வந்து ஏன் 2 முறை தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கேட்பாரு. இன்னொரு கவர்னர், அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வராருன்னு வச்சுக்கங்க, அவருக்கெல்லாம் எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்க, தவிர்த்துருங்கன்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. வரக்கூடிய நியமன ஆளுநர்களுக்கு இறையாண்மை பெற்ற சட்டமன்றத்தினுடைய விதிகளை மாற்றுவதற்கு, மரபை மாற்றுறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேச விடுங்க, என்ன பேச, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பார்லிமெண்ட்ல அசெம்பிளில இருக்கிற ஒரு மரபு அப்படினா அத மாற்றுறதுக்கு வந்து நாமினேட்டட் அப்பாயிண்டட் கவர்னருக்கு என்ன பவர் இருக்கு? சார் பதில் சொல்ல விடுங்க சார். மரபு என்பது மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும் என்பதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அரசியல் விஞ்ஞானம். அதுதான் பழையன கழிதலும் புதிய மக்கள் வாக்களிச்ச ஆட்சி மாற்றம் வரும், காலம் மாறும், எல்லாமே மாறும். இவர் யார் அதை சொல்றதுக்கு? சட்டமன்றம் பின்பற்ற ஒரு 70 வருஷம் 60 வருஷம் மரபை மாற்றுவதற்கு ஒரு நாமினேட்டட் அப்பாயிண்டட் கவர்னருக்கு என்ன தகுதி இருக்கு? மாற்றல சார், மாற்ற புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு என்பது இந்தியாவிலே தானே இருக்கிறது, இல்ல இந்தியாவுக்கு வெளியில இருக்கா? அது என்ன பாகிஸ்தான், இல்ல பங்களாதேஷா, இலங்கையா? நீங்க ஏன் நடத்துறீங்க சார்? இல்லங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடி தேசிய கீதத்தை கடைசியா பாடினாலே தமிழ்நாடு இந்தியாவுக்கு வெளியில இருக்குன்னு அர்த்தமா சார்? தேசிய கீதத்தை கடைசியா பாடுறோம், அப்ப தமிழர்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு அர்த்தமா சார்? சார் அதான் சார், தமிழ்நாடு என்பது பிரிவிலேஜ்டு அசெம்பிளி கிடையாது. இந்திய அரசியல் சாசனத்துல அறிவுலக மகாமேதை டாக்டர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசனத்துல எல்லா மாநிலங்களுக்கும், எல்லா சட்டசபைகளுக்கும், எல்லா ஆளுநர்களுக்கும்
என்ன உரிமை, என்ன கடமை, என்ன சார், சலுகையோ constitution தான் அதுதான் சார் இங்கே common. இருக்கு. ஒவ்வொரு அப்ப அசெம்பிளிக்கும் தமிழ்நாட்டுக்கு தனியா அசெம்பிளியை மரபு கவர்ன் கொடுத்தீங்க. பண்ற என்ன ரூல்ஸ் மரபு வேற. கொண்டு வர்றீங்க? தமிழ்நாடு சட்டமன்றத்தோட விதிகள் வேற, நாடாளுமன்றத்தின் விதி வேற, கேரள சட்டமன்றத்துடைய நடைமுறை விதிகளும் வேற. காலகாலமாக முதல்ல அதை புரிஞ்சுக்க. ஒரு தவறு சொல்றாரு. சார், அதாவது கொஞ்சம் கவர்னருடைய பேச அதிகார விடுங்க வரம்புகள் சார். வந்து மிக விடுங்க. தெளிவாக பேச விடுங்க அரசியல் சார். சட்டத்தில் இல்ல, இருக்குன்னு நான் சொல்றாரு. பேச விடுங்க சார். பிரச்சனையே அதுதான். அதாவது பிரச்சனையே அதுதான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதே அதுதான். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸே அதுதான். அவருக்கு அது புரிய மாட்டேங்குது சார். இல்லங்க, அதாவது இப்ப காலகாலமாக திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் அந்த தீபக்கல்ல தான் தீபம் ஏத்துனாங்க. 1906 கேஸ் எந்த காலங்காலமா? 1906க்கு அப்புறம் அது நிறுத்தப்பட்டதுங்கறனால இடைக்காலமா நின்னு போனது. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இழந்த பெருமையை, நீங்க சொல்றதுக்கு எந்த இழந்த உரிமையை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இதே ஹைகோர்ட்ல அவங்க அபிடவிட் வந்து டைம் இம்மெமோரியல் சொல்லிருக்காங்க. நினைவு தெரிந்த காலத்திலிருந்து இந்த இடத்துல தான் ஏத்தப்படுதுன்னு போய் பேசுறீங்க. எங்க வரலாறு இருக்கு? நீங்க என்ன பொய்யா ஏன் சார் சொல்றீங்க? பொய்யா ஏன் சொல்றீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கவர்னர் பேசுறதுக்கு அவர் யாரு? நயினார் நாகேந்திர வேலையை அவர் ஏன் செய்யறாரு? இந்து முன்னணி வேலையை அவர் ஏன் செய்யறாரு? சார், திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வானதி சீனிவாசன் அவர்கள் பேசட்டும், நயினார் பேசட்டும். இவர் யார் அதை பேசுறதுக்கு? ஆளுநரா பேசற ஆர்.என். ரவியாக வெளியில பேசியிருக்கலாம். ஆர்.என். ரவி ரோட்ல நின்னு பேசணும் சார். ஆர்.என். ரவி கோட்டைக்கு வெளியில வந்து சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து ரோட்ல நின்னு அவர் பேசட்டும். அவர் யார் வேணாங்கறா? சட்டமன்றத்துல பேசுறதுக்கு அவர் ரைட் இருக்கா? கவர்னர் ஆர்டர்ல பேசுறதுக்கு ரைட் இருக்கா? தமிழ் கற்றுக்கொண்டது குற்றமா? ஆளுநர் ரவி தமிழில் பேசியது குற்றமா? தமிழ் அதெல்லாம் யார் சார் குற்றம்னா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க சார் என்ன கேள்விக்கு வரிந்து பேசியது குற்றமா? எங்க நான் பன்வாரிலால் தமிழே பேசல சார். அதாவது அது குற்றம்னு யாரும் சொல்லல சார். இல்லங்க இல்லங்க, அதாவது ஆளுநர் ரவி அவர்களுடைய தன்னுடைய விளக்க அறிக்கையில, லோக்பவனுடைய விளக்க அறிக்கையில 13 பாயிண்ட்ஸ், அதுல மிக குறிப்பா 3 விஷயத்தை திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பேசுவதற்கு அவர் யார்? அவர் வந்து வெளியில பேசலாம், ரோட்ல பேசலாம், கருத்தரங்குல பேசலாம். அவர் 10 பேரை கூட்டி அவர் ஒரு மண்டபம் வச்சிருக்காரு, தர்பார் மண்டபம், அதுல பேசலாம். சட்டமன்றத்துல கவர்னர்ஸ் அட்ரஸ்ல பேசுவதற்கு அவருக்கு என்ன ரைட் இருக்குன்னு தான் கேட்டேன். அடுத்தவுடைய கருத்தை கேட்டு வந்து லட்சுமி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆளுநர் உரையில பொய் சொல்லக்கூடாது என்று தான் பேசுறாரு. ஆளுநர் உரையில பொய் சொல்லக்கூடாது என்பதை தான் குறிப்பிட்டிருக்காரு ஒழிய குடியரசுத் தலைவர் பேசுறாரு அதெல்லாமே உண்மைதானா? அதுல பொய்யே இல்லையா? 2047ல வளர்ந்த இந்தியா வந்துரும், 2027ல வந்து விக்ஷித் பாரத் வந்துரும்லாம் பேசுறாங்களே. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம், எல்லா கிராமத்துக்கும் தண்ணி, எல்லாருக்கும் வீடு, இதெல்லாம் பேசினாங்களே கவர்னர். அது பிரசிடென்ஷியல் அட்ரஸ்ல இருக்கு. அதெல்லாம் பொய்யா? ஒரு அரசாங்கத்தோட பாலிசியை சொல்றாங்க, அவ்வளவுதான் சார். தொடர்ந்து பேசலாம். வேறு எதிர்பார்ப்பு என்பது வேறு, ஆசை என்பது வேறு. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு இது வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தான். எவ்வளோ சீக்கிரம் வெளியில போக போறாரு, இல்லை டைம் டியூரேஷன் தான், வருவார் போவார், எவ்வளோ நேரம் இருப்பார். கட்டாயம் வந்து ஆளுநர், ஏன்னா 3 வருஷமா இதுதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னால வந்து கோவமா வெளியேறினாரு. இன்னைக்கு அந்த கோவத்தை ஒரு முகத்துல கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தேன் நான். ஆனா வெளியேறுவார் அப்படின்றது வெளியேறிட்டாரோ இல்லை, புன்முறுவல் எல்லாம் இருக்கல. வெளியேறுவது அப்படின்றது தெரிஞ்சது தான். ஆனால் அதுக்கான ரீசன்ஸ், அவர் வந்து ஏற்கனவே இந்த ப்ரிப்பேர்டு ஸ்பீச் வந்து அவருக்கு அந்த காப்பி அனுப்பப்பட்டிருக்கும். சபாநாயகர் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு அது வந்து சீல்டு கவரில் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அது சைன் பண்ணி அவர் வாங்கின பிறகு தான் இந்த இங்கே வந்து அவர் அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் கஸ்டமரி அட்ரஸ்க்கான தேதியே குறிக்கப்படுது. அப்போது அவருக்கு ஏற்கனவே இந்த உரை வந்து அச்சிட்டதுக்கு பிறகு தருவாங்க. அதுக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து சிஎம் சொல்கிறாரு, அது வந்து ஏற்கனவே ஆங்கில உரை வந்து உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமில் வந்து ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு. அந்த உரை அச்சிட்டதுக்கு முன்னால், அதாவது அவருக்கு போன பிறகு அவருக்கு வந்து அதில் என்ன கண்டென்ட்ன்றது தெரியும். அவருக்கு அதில் வந்து மறுத்து பேச வேண்டும் அப்படின்னா இதெல்லாமே அவர் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காரு. 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காருல, அந்த 12 பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் நேஷ்னல் ஆந்தம் இஷ்யூவை மட்டும் விட்டுருங்க, பாக்கி எல்லாமே போக்சோ ஆக்டில் தமிழ்நாட்டில் வந்து விமன் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது. இதில் போக்சோ ஆக்டில் 55% மேலே கேசஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டேட்டாவோட அதுக்கு மறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது எல்லாமே ஏற்கனவே ப்ரிப்பேர்டு தான். அவர் வெளியில் போனால் அடுத்த 5 நிமிடத்துக்குள்ளாக சிஎம் எந்திரிச்சு இங்கே ரெசல்யூஷன் படிக்கிறாரு. அந்த நேரம் அதாவது ராஜ்பவன்லேருந்து இப்போ வந்து லோக்பவன் பேரை மாற்றிட்டாங்க, அங்கேருந்து நமக்கு செய்தி குறிப்பு வருது. அப்போ
ஏற்கனவே இந்த ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சுக்கான இதெல்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்ற முடிவோடு தான் அவர் வந்திருக்காரு. அதுக்கு மறுப்பு கொடுக்கணும், அதாவது மறுப்பு கொடுப்பதற்கான இடமோ இங்கே பேசுகிறதுக்கு சட்டமன்றமோ அதுக்கு இடம் கிடையாது. ஒன்று கஸ்டமரி ஸ்பீச்சை வாசிக்கணும், இல்லை இங்கே வரவே மாட்டேன்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இதை நான் வாசிக்கவே முடியாதுன்னு டிக்ளைனே பண்ணியிருந்திருக்கலாம். வரமாட்டேன்னு சொன்னால் கடமை தவறிட்டு அது நம்ம பேசுவோம் கட்டாயம். அது இன்னைக்கு டிபேட்டோட டாப்பிக்கே மாறி வருஷத்துல ஒரு நாள் தாங்க உங்களுக்கு வேலையே. ஒரு நாள் கொடியேற்றணும், ஒரு நாள் பதவி ஒரு முதலமைச்சருக்கோ அல்லது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். மொத்தமே உங்களுக்கு இருக்கிறது 4-5 வேலை தான். இதையும் செய்யலன்னா எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? நம்முடைய ஆளுநர் ரவி அவர்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாரு, நிறைய ஸ்பெஷல் அட்ரஸஸ் அவரோடதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்லேயும் அதை தாண்டி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸில் அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச் எல்லாமே கான்ட்ரவர்சி ஆகுது. இல்லைனா அரசுக்கு எதிரான கருத்துக்களை அவர் நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறார். அதே போல தான் இன்றைக்கி கொடுத்த அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடியதும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டும், அதுக்காக தனக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவர் வந்ததும் வெளியில் போனதும். ஏன்னா இந்த 3 ஆண்டுகளாகவே அவர் வைக்கக்கூடிய அது 2023 அவர் முதல்ல அவர் சொன்னது எடுத்த உடனே நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணணும். ஏற்கனவே அவர் நாகாலாண்டில் இருந்தபோது அங்கே அந்த மரபை மாற்றி அவர் இருந்தபோது நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே போல் இங்கே நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணணுன்றது அவரோட முதல்ல 2023 இந்த தசில் வரும்போது முதல்ல அவர் மென்ஷன் பண்ணது. அப்போவே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை சார்பாக விளக்கமும் கொடுக்கப்பட்டாச்சு. தமிழ்நாட்டினுடைய மரபு இங்கே முதல்ல நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது, அதற்கு பிறகு முடிவில் தான் தேசிய ஸ்பெசிஃபிக்கான 2 பாயிண்ட்ஸ் அது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஒன்று, மனசாட்சிக்கு விரோதமாக எப்படிங்க அவர் படிப்பார், நீங்கள் பொய்யா சொன்னால் எப்படிங்க படிப்பார் அப்படின்னா படிக்காமல் விடலாம். இன்றைக்கி கேரளா கவர்னர் இதுக்கு உதாரணம் ரவி அவர்களே இதற்கு அவரோட செயல்பாடே இதுக்கு உதாரணமாக இருக்குது. ஏன்னா ஒரு முறை அவர் சில போர்ஷன்ஸை அதில் ஒமிட் பண்ணிடுறாரு. கலைஞரோட பேர் வரும்போது, அண்ணாதுரையினுடைய பேர் வரும்போது, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவரே ஒமிட் பண்ணி படிச்சார். அதே மாதிரி இந்த சில போர்ஷன்ஸை ஒமிட் பண்ணி படிச்சிருக்காரு. போன முறை திராவிட மாடல்ன்ற சொல்ல அவர் பயன்படுத்த மாட்டார். அதே போல 2024 சில விஷயங்களை அவர் ஆட் பண்ணி அடிஷன்ஸ் இருந்தது அவரோட ஸ்பீச்ல. அப்போ பிரிடிசிசன் இதுக்கு இவரோட நடவடிக்கையிலே இருக்கு, அதை செய்திருக்கலாம். இல்ல அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னாரு, அவரா இந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில அவரா சொந்த கருத்தா பேசினது எதுவும் சபை குறிப்பில் ஏறாது, அதுக்கு அவருக்கு உரிமை இல்லை, அது எதுவும் ஏறாதுன்னு சொல்லி ரூல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு பேசாம வெளியில போயிட்டு அறிக்கை கொடுத்துட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னைக்கு கண்டிப்பா ஆளுநர் இதை வாசிக்க மாட்டார், அல்லது ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு ரக்கஸ் அங்கே இருக்கும் அப்படின்னு. நான் காலையில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, நேஷ்னல் ஆந்தம் அவரே பாடுறதா ஒரு முடிவு எடுத்திருந்தார். நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணலை அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னால் மைக் ஆன் ஆனால் அவரே நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணுறதா அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தார். அது கூடவே ஒரு வேளை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களும் நேஷ்னல் ஆந்தமை அவங்களும் பாடியிருந்தால் இது இன்னும் பெரிய ஒரு ரக்கஸ் உள்ளுக்கு. ஆமா, இவங்க சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி எழுந்து நிற்காமல் இருந்தாலோ அல்லது அவங்களும் சேர்ந்து பாடலனாலோ தேசப்பற்று இல்ல தேச விரோதிகள்ன்றாங்களே, தேசிய கீதத்தை அவமதித்தது, அது மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்கும். இதற்காக தான் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதலே தமிழ்தாய் வாழ்த்து ப்ளே பண்ணியாச்சு. அதற்காக தான் அவர் அதை அவர் எதிர்பார்க்கல, அதனால அவர் வெளிநடப்பு செய்துட்டார். எனக்கு இருந்த தகவல். பொதுவாக பத்திரிகையாளர்களுக்கு பழைய ஞாபகம் இருக்கும், சட்டமன்றத்துக்குள்ளே போய் ட்ராமா அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. ஒரு பான்பராக்கு தான் எடுத்துகிட்டு போய் புகைப்பொருள் விற்கிறாங்கன்றதை காட்டுவாங்க, அல்லது வேறு ஏதாவது விஷயங்களை கவன ஈர்ப்புக்கு செய்வாங்க. ஆனால் ஒரு கவர்னரே அதை பண்ணுற இடத்துக்கு நகர்றாரு. இல்லை, இது நம்ம 3-4 வருஷமாக பார்க்குறோம். 22 நம்ம பார்க்குறோம். அதனால இது புதுசு இல்லை. யூஸ்வலாக ரக்கஸ் கிரியேட் பண்ணுறது எந்த ஒரு எதிர்கட்சி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சிறிய கட்சிகளாக அவங்களுக்கு என்ன அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கோ அதை வச்சு அவங்க கொண்டு வரக்கூடிய ரெசல்யூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேச வேண்டிய என்ன பொருளில் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை முன்னெடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் கவர்னர் செய்கிறத நம்ம 4 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டில். கவர்மெண்ட்டும் திருப்பி செய்யுது. பாண்டியன், உங்கள் கருத்து? அதாவது ஆளுநர் உரையை படிக்கிறது, சில விஷயங்களை மிஸ் பண்ணுறது, இது எல்லாம் இன்றைக்கு நடக்கிறதில்ல. வரலாற்றில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கூட இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் இதை எப்படி பார்க்குறோன்னா, எல்லா மக்களும் போராடுறது மாதிரி ஆளுநரும் பாய்காட் பண்ணுறாரோ அப்படின்னு தான் பார்க்குறோம்.
ஏன்னா அவர் படிக்கலை, மைக்கு கட் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு பட்சம். என்னத்துக்காக போராடுறாரு ஆளுநர்? சொல்ல வரேன், சத்துல ஊழியர் சம்பள உயர்வுக்கு போராடுறாங்கன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படி பொய்யா எங்களை பேச சொல்றாங்க, இதை எங்களால ஒத்துக்க முடியலைங்க. 12 லட்சம் கோடி முதலீடுங்கிறாங்க, இதெல்லாம் கணக்குல வருது, பணத்துல வருது, இதெல்லாம் நான் எப்படி படிக்க முடியும்? இது இப்படி கட் பண்ணி படிக்கிறதா இருந்தா நான் அமைதியா தான் போகணும்னு போறாரா? இப்படி பல கோணங்கள்ல நாங்க பாக்குறோம். ஏன்னா இப்ப நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிகள் பேசுகின்ற விஷயமாக அதுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஆளுநருடைய பணிகள் எல்லாத்தையும் சொன்னீங்க. ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடிய அல்லது மாநில அரசிலிருந்து தகவல்களை பெறக்கூடிய ஒரு பணியும் ஆளுநருக்கு இருக்குது. அப்படி சொல்லக்கூடிய ஒருத்தர் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வகை ஒரு இது போன்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக நாங்கள் நம்ம எல்லாம் இந்த அவங்க சொல்கிறத விட டிபேட்லேயே நிறைய இந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 12 விஷயங்களில் இந்த டிபேட்டுகளில் நம்ம பேசாத விஷயங்கள் எதுவும் கிடையாது. அப்போ இது எல்லாம் இருக்கிற போது நாங்கள் பார்க்குறது எங்களுடைய உணர்வுகள் ஒருவேளை ஆளுநர் வரைக்கும் ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, ஆளுங்கட்சிக்கு தான் போகலையோ அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்கள் உணர்வை பிரதிபலிச்சிட்டார். அப்போ நிச்சயம் இதில் தப்பு இல்லையா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது எல்லா மக்களுக்கும் தானே சார் வரும். அது ஆளுநராக இருந்தால் வராதா என்ன? அவருக்கு இந்த மாநிலத்தில் தானே இருக்காரு. ஸோ அப்போ சொல்லக்கூடிய திமுக சொன்ன விஷயங்கள் செய்திருக்கிறதா இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்குற விதத்தில் இந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். அதே போல் ஆளுநர் உரை வாசித்தார்கள், வாசிக்கவில்லை, அதை வழக்கம் போல் நம்ம மரபு மாதிரி. ஏன்னா சென்னாரெட்டி வாசிக்காமல் விட்ட போது கூட அன்றைக்கு காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருந்தபோது வாசிக்காமல் விட்டாலும் வாசித்ததாக கொள்ளப்படும்னு போட்டோம். அன்றைக்கும் ஒரு மனதாக தீர்மானம் வந்தது. இன்றைக்கு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மன தீர்மானம் முடிச்சாச்சு. மரபு என்பது மரபாகவே போயிட்டு இருக்கு. அந்த மரபை யாருப்பட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் நாம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் விவாதிப்பது ஆளுநர் சொல்லிய அந்த 12 பாயிண்ட்ஸ் யதார்த்தமாக இன்றைக்கு தமிழக மக்களின் சூழல், அந்த சூழல் வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த கோரிக்கைகள் இவர் சொன்னார். அதை படித்து கடந்து போகக்கூட முடியவில்லை அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறதுங்கிறது தான் நாங்கள் எடுத்து வைத்த அவர் பேசியதை மீண்டும் எதிரொலித்ததற்கு காரணம் அவை அனைத்துமே எதிர்க்கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கிற விமர்சனங்கள். அண்ணன் பாஜகவை சேர்ந்த புரட்சி கவிதாசன் பேசுகிற போது முயலுக்கு 3 கால்னு எழுதி கொடுத்தா அதை அவர் வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டார். அதுதான் அவர் வேலை, அவர் அதை வாசிக்கணும். சட்டமன்றத்திற்குள்ள அரசு கேபினெட் அப்ரூவ் பண்ணி அனுப்பின ஒரு உரையை வாசிக்க வேண்டியது அவருக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய கடமை. அந்த கடமையிலிருந்து அவர் இன்னைக்கு நழுவியிருக்கிறார். ஒன்று, அது ஆளுநர் RN ரவியினுடைய தனிப்பட்ட உரை கிடையாது. இந்த ஓராண்டு காலத்துக்கு இந்த அரசு எந்த திசையில் பயணிக்க போகிறது, கடந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசு எப்படி பயணித்து வந்திருக்கிறது என்பதை இந்த அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சட்டப்பேரவைக்கும் சொல்லுகிற உரை தான் அந்த உரை. வாசிக்கிறவர் மட்டும்தான் அவரே தவிர அந்த ஸ்கிரிப்ட் அரசோட ஸ்கிரிப்ட். அதில் சரி இருக்கு, தப்பு இருக்கு, நிறை இருக்கு, குறை இருக்கு அப்படிங்கிறத டிபேட் பண்றதுக்கு தான் அடுத்த 2 நாள் ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் நயினார் நாகேந்திரன் பேச போறார், எடப்பாடி பழனிசாமி பேச போறார், அவ்வளவு பேரும் பேச போகிறார்கள். அதே போல இதெல்லாம் அவங்களுடைய வேலை. அவங்க வேலையை இவர் ஏன் எடுத்துக்கிறாங்கிறது முதல் கேள்வி. 2வது, மனசாட்சி இடம் கொடுக்கலங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. மனசாட்சி இடம் கொடுக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. மனசாட்சி இடம் கொடுக்காத இடத்துல நீங்க எதுக்கு இருக்கணும்? மனசாட்சி இடம் கொடுக்கலங்கிறதுக்காக அவையினுடைய மரபை, அவையினுடைய மாண்பை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய கண்ணியத்தை கீழே இறக்குற மாதிரி நான் படிக்க மாட்டேன்னு திமிரோடு திரிவேன் அப்படின்னு சொன்னா அதை தமிழ்நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் கேட்கிறாரு, பச்சை தமிழ்ல பேசினார், அது உங்களுக்கு ஆவலையா அப்படின்னுட்டு. இன்னைக்கு வாழ்த்துக்கள்ங்கிறாரு, நாளைக்கு என்ன சொல்லுவாரு? கோட்ஸே வாழ்கம்பாரு. நாளான்னைக்கு என்ன சொல்லுவாரு? சாவர்கர் தான் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர்பாரு. அதற்கு அடுத்த நாள் என்ன சொல்லுவாரு? மதச்சார்பின்மை மேற்குலக சிந்தனை, அது இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படிம்பாரு. ராமர் கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இறைச்சிக்கு தடை விதிச்ச மாதிரி மதுரையில இறைச்சிக்கு தடை விதிக்கணும்னு நாளான்னைக்கு பேசுவாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒன்னொன்னு தோணும், அதையெல்லாம் ஒவ்வொரு வருஷம் பேசுவாரு. அதையெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வாயை மூடி கொண்டிருக்கக்கூடிய பொம்மை அல்ல. இந்த அரசுக்கு என்ன கொள்கையோ அதை மட்டும்தான் நாங்க முன் வைப்போம். அந்த கொள்கையில முரண்பட்டா பிஜேபி சேர்ந்த உறுப்பினர்கள் பேசட்டும், அந்த கொள்கையில போய் இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே சேர்ந்த உறுப்பினர்கள் பேசட்டும். அதுக்குத்தான் அலுவல்ல 2 நாட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் பதிலளிக்கக்கூடிய இடத்தில் கடைசி நாள் முதலமைச்சர் பதிலளிச்சு இந்த கூட்டத்தொடர் ஒத்தி வைக்கப்படும். இது ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல இருந்து வெளில வரார். ஏன் வெளில வரார்? இன்னைக்கு சட்டசபையில 2 நாடகங்கள் நடந்தது. ஒன்னு, நயினார் நாகேந்திரனை விட
எடப்பாடி பழனிசாமியை விட இந்த அரசின் மீது அவதூறு பரப்புவதில் நான் தான் பெஸ்ட்னு RSS மோடிக்கு சொல்ல வேண்டிய கடமை RN ரவிக்கு இருந்துச்சு. ஐ எம் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு, நான் தான் பெஸ்ட் சர்வெண்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார். ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த நடவடிக்கைக்கு, ஆளுநரின் இந்த அநாகரிக நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். எந்த அளவுக்குன்னா இதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறாங்க பிஜேபியோட, அதனால ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். கூட்டணியை முறிச்சு ஒரு நாடகம் ஆடினாங்கல்ல இடையில ஓராண்டு காலம், அந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா பெயரில் வந்த மீன்வள பல்கலைக்கழக மசோதாவை 2வது முறை தமிழ்நாடு அரசு திருப்பி அனுப்பின போது, திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பி நிறைவேற்றிய போது, ஆளுநர் திருப்பி அனுப்பாத போது நீங்க அனுப்ப முடியாது அப்படின்னு கவர்னருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஜெயலலிதா பெயரில் மீன்வள பல்கலைக்கழக மசோதாவை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்து விட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால இதுல வந்து நீங்க உங்க டர்ன்ல பேசுங்க. அதனால இதுக்கு வந்து பிரசிடென்ஸ் இருக்கு. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, பாஜக காரர்களை விட ஆளுநரை காப்பாற்றுவதில் நான் தான் பெஸ்ட்னு மோடிக்கு சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமிக்கு. சோ கவர்மெண்ட்டை குறை சொல்லுவதில், கவர்மெண்ட் மீது அரசு அவதூறு பரப்புவதில் நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை RN ரவிக்கு, RN ரவியை காப்பாற்றுவதில் நயினார் நாகேந்திரனோட நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த 2 நாடகம் தான் அங்கே அரங்கேறி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருந்த போதும் ஆளுநரை எப்படி டீல் பண்ணுச்சுன்னா, அன்னைக்கு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்த போது ஆளுநர் வந்து ஃபீல்டில் இறங்கி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போனப்போ ரோட்ல இறங்கி கருப்பு கொடி பிடிச்சு கைதானவர்கள் திமுக காரர்கள், காவல்துறையோட அடி வாங்கியவர்கள் திமுக காரர்கள், எஃப்ஐஆர் வாங்கினவங்க திமுக காரங்க. எங்க ஆட்சிக்காக இல்ல, திமுக ஆட்சிக்காக இல்ல. தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நியமிக்கப்பட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் பவரை கையில் எடுத்துக்கிறாருங்கிறதுனால அன்னைக்கு வீதியில் இறங்கி நாங்க போராட்டோம். 7.5% இடஒதுக்கீட்டுல வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு ஆளுநர் அன்னைக்கு எடப்பாடி ஆட்சி காலத்தில் உட்கார்ந்து இருந்த போது சைதாப்பேட்டையில வீதியில் இறங்கி போராடினது திராவிட முன்னேற்ற கழக அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியாக, எதிர்கட்சியாக போராட்டணும். அப்படி இருப்பதுதான் திமுகவினுடைய குணம். நீங்க வந்து டெல்லிக்கு வக்காலத்து வாங்குவது போல, டெல்லிக்கு சர்வெண்டா இருப்பது போல எடப்பாடி பழனிசாமி ஆளுநருக்கு சர்வெண்டா இருக்கேங்கிறத இன்னைக்கு மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இதுல வந்து ஆளுநர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்குமான மோதல் அப்படின்றது புதுசு இல்லை. எங்கெல்லாம் ஒரு பவரை எக்ஸஸாக யூஸ் பண்ணுற அதிகார வரம்பை மீறக்கூடிய ஆளுநர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் வெவ்வேறு பீரியடில் இருந்திருக்காங்க. அது சென்னாரெட்டியாக இருக்கலாம், அல்லது ஆரிஃப் முகமது கானாக இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய திரு ரவியாக இருக்கலாம். இதில் சில இன்றைக்கு ஆளுநர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு புது முன்னுதாரணம். என்னென்னா, அவர் வந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உரையில் எனக்கு உடன்பாடில் இதை நான் படிக்கிறத தவிர்க்கிறேன்னு சொல்லி தவிர்த்துட்டு போயிடுவாங்க சில பகுதிகளை. அதுவே அவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றது தான் இதுவரையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குற்றப்பத்திரிகை சொல்கிறார், தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியம் அதிகரிச்சிருச்சு, அது இந்த உரையில் முற்றா புறக்கணிச்சிட்டாங்க. 20,000 பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டில், தற்கொலையோட தலைநகராகிடுச்சு. ஆனால் அதெல்லாம் இந்த அரசு கவலை இல்லை, அதை புறக்கணிச்சிட்டாரு, இந்த உரையில் புறக்கணிச்சிட்டாங்க. கல்வித்தரம் குறைஞ்சிருச்சு, அதை இந்த உரையில் புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு வரிசையாக இந்த இந்துக்களுடைய உணர்வு இந்த கோயிலை சொல்லி அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை இப்போ வந்து வெவ்வேறு கடைசியாக சொல்கிறார், ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் கீழ்மட்ட ஊழியர்களிடையே பரவலான அதிருப்தி இருக்குது, அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரக்தியோடும் இருக்கிறாங்க, அவர்களுடைய நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து எதுவும் குறிப்பிடலைன்னு சொல்லி தான் வெளிநடப்பு செய்ததற்கு அதிகாரப்பூர்வமாக அவருடைய ட்விட்டரில் சொல்கிறார். இது வந்து ஒரு புது ட்ரெண்டை, அது பிரேசன் எக்ஸஸை வந்து அவர் வந்து நியாயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது எப்படி பார்க்க? இல்லை, அவர் வந்து இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகமும் ஏதோ பண்ணாங்க. அன்னைக்கு வந்து இங்கே கோதண்டராமருங்கிற கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் மிரட்சியோடு இருக்கிறாங்க, அவங்க முகத்தில் ஒரு பயம் தெரியுது, அமைதியின்மையோடு இருக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சியில் ஆளுநர் RN ரவி ஈடுபட்டார். அந்த அர்ச்சகர் வெளில வந்து சொன்னார், அப்படியெல்லாம் ஒரு பயமும் இல்லைங்க, அவருக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு அப்படின்னுட்டு. அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தக்கூடிய எல்லா தரப்புகளோடும் இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொன்றையும் தீர்த்துட்டு வரும். அரசு ஊழியர்கள் 23 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து போராடினாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. அதே போல சத்துணவு ஊழியர்கள் அதில் எங்களையும் சேர்க்கணும்னு சொன்னாங்க, ஜிஓல சேர்த்து அதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. செவிலியர்கள் போராடினாங்க. அதிமுக ஆட்சி காலத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக 3000 பேர் அப்பாயின்ட் பண்ணிருக்கோம், 1000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த பிப்ரவரிக்குள்ள கொடுக்க போறோம்னு சொன்னாங்க, பாக்கி 7000 பேர் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை ஏத்துக்கிட்டு அவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க.
தூய்மை தொழிலாளர்கள் போராடினாங்க, அவங்கள சந்திச்சு இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் அடிப்படையில் அவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி நடக்கிற போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு உட்கார வைத்து பேசி தீர்த்து வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் இல்ல, கோதண்டராமர் கோயில்ல அவர் பார்க்காத ஒரு மிரட்சியை பார்த்ததா சொன்னார்ல, அந்த மாதிரி நடப்பதாக அவர் ஒரு இல்லூஷனுக்குள்ள வாழ்றார். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் குற்றச்சாட்டுல ஒரு 5 குற்றச்சாட்டு, எதெல்லாம் உரையில இடம்பெறலாம், எதெல்லாம் உரையில இடம்பெறக்கூடாது, எது ஃபால்ஸ் கிளைம், எது அத பேசுறதுக்கு தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் என்ன வேலைன்னா, இவங்க சொல்றீங்கல்ல எது இடம்பெறலாம் எது இடம்பெறக்கூடாது, எது சரி எது தப்புன்னு பேசுறது தான் வேலை. அவங்களுக்கு இந்த கவர்னர் உரையை படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு எதிர்மாற்றக்கூடிய எபிலிட்டி இல்லைன்னு ஆர்.என். ரவி கருதுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனாலதான் நானே அந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு இறங்கிட்டாரோ அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அப்படி அந்த வேலை மீது அவருக்கு அபரிவிதமான காதல் இருந்துச்சுன்னா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஏதாவது ஒரு தொகுதியில நின்று சட்டமன்ற உறுப்பினரா வந்து உள்ள உட்கார்ந்துட்டு பேசுங்க. இன்னைக்கு பேசுறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு, தேசிய கீதம். முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய மரபு. இதை மாத்திரத்துக்கு நீங்க யார்? இங்க மரபையும் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தினுடைய விதிகளையும் வகுத்து கொள்ளக்கூடிய பவரை கான்ஸ்டிடியூஷன், அண்ணன் சொன்னார்ல அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பிரிவு 208 ஒரு அசம்பிளி தனக்கான விதிகளை தானே வகுத்து கொள்ளலாம் என்று சொல்லுது. அசம்பிளி என்ன விதியை வகுத்திருக்கோ, அசம்பிளி என்ன மரபை ஃபாலோ பண்ணுதோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். தமிழ்நாட்டில் என்ன விதியை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு பீகாரை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்க உத்தரவு போட வேண்டிய அவசியமோ அந்த மானக்கேட தமிழ்நாட்டுக்கு ஒருபோதும் நிகழாது. அதை நிகழ அனுமதிக்க மாட்டோம். அவர் சொன்ன பொய்யான குற்றச்சாட்டு 2-3 மட்டும் சொல்லிடுறேன். ஒன்னு, முதலீடுகள் பத்தி சொல்றாரு. 12 லட்சம் கோடி ஆவுன்னு சொல்றாங்க அப்படி இப்படின்னு. 25/7/2025 மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் நாடாளுமன்றத்தில் கொடுத்த புள்ளி விவரங்கள் என்னன்னா, 2025க்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி அந்நிய முதலீடு உள்ள வந்திருக்கு. நாங்க சொல்லல, நாடாளுமன்றத்தில் காமர்ஸ் மினிஸ்ட்ரி சொன்ன அபிஷியல் டேட்டா. அதை அவர் வந்து மறுக்கிறாரா, அதை குப்பையில போடுறாரா, அதற்கு எதிர பேசுறாரா? மோடி மீது தனிப்பட்ட கோபம்னு அங்க போய் காட்ட வேண்டியதான, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதுக்கு காட்டணும்? அதற்கு அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, எம்எஸ்எம்இ வந்து வேலை இழக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆர்பிஐ ஒரு டேட்டா கொடுக்கறாங்க. இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இ மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. 8,42,720 மேன் பவர் டே உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 எம்எஸ்எம்இல 15 எம்எஸ்எம்இ தமிழ்நாடுங்கிற சிங்கிள் ஸ்டேட்ல இருந்து வருது. 6.89 லட்சம் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இல இருக்குன்னு. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவர் வந்து இந்த போக்சோ பத்தி, பெண்களுக்கான கிரைம் பத்தி எல்லாம் சொல்றாரு. போக்சோ குற்றங்கள் காலங்காலமா நடந்துச்சு சார். நீ சிம்பிளான உதாரணம், சிதம்பரம் தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு போக்சோல புகார் பதிவு பண்ணி எஃப்ஐஆர் பண்ணி நடவடிக்கை எடுத்தோம். ஆர்.என். ரவி என்ன தெரியுமா சொன்னார்? அரசு அவர்களை பழி வாங்குகிறதுன்னு சொன்னார். வேற யாராவது அந்த கான்ஸ்டிடியூஷன் பவர்ல இல்லாத யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா தூக்கி உள்ள வச்சிருப்போம், கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பார். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் பிரிவிலேஜை பயன்படுத்திக்கிட்டு போக்சோ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வீதிக்கு வந்து பேசியவர் ஆர்.என். ரவி. அப்ப என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே காலத்திலயும் இந்த போக்சோ குற்றம் நடந்துச்சு, அவங்க நடவடிக்கை எடுக்கல, நாங்க நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்த நம்பர்ஸ் பெருசா தெரியுது. ஆளுநர் உரை சம்பந்தமாக ஒரு கேள்வியை நேர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். சட்டமன்றத்தில் உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியேறியது குறித்து உங்கள் கருத்து என்னென்னு? அது வழக்கமான செயல் அப்படின்னு 42% பேரும், தவறான போக்கு அப்படின்னு 44% பேரும், அரசியலில் இது சகஜம் அப்படின்னு 14% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவாக சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் திரு புரட்சி கவிதாசன். மிகச்சரியா மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆளுநர் வந்துட்டு ஒருபோதும் இந்த அரசின் தோல்வியை பட்டியலிட்டு சொல்லுங்கள், அதை ஆளுநர் உரையாக வாசிக்கிறேன் என்று வலியுறுத்தல. ஆளுநர் உரை என்று எழுதி கொடுத்ததுல ஒரு பொய் பட்டியல் இருக்கிறது, தவறான தகவல் இருக்கிறது, மிஸ்லீடிங் த ஃபேக்ட்ஸ் இருக்கு, சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இல்ல, அப்படி குரூசியல் இஷ்யூவை பத்தி தவறா கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற அதிருப்தியை தான் வெளிப்படுத்தினாரே ஒழிய அரசு எழுதி கொடுப்பதை அப்படியே வாசிப்பது அப்படிங்கிறதுல இதுல தயக்கம் இருக்கு என்று கோடிட்டு காட்டி இருக்கிறாரே ஒழிய அரசின் தோல்விகளை நீங்க பட்டியலிட்டு தாங்க அதை வாசிக்கிறேன்னு ஒருபோதும் சொல்லல. அப்படி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மக்கள் மத்தியிலே சொல்ல வேணாம். அது இந்த அரசின் தோல்வி. முடியட்டும் திமுக, விடியட்டும் தமிழ்நாடு என்பதற்கான அச்சாரமாகத்தான் இன்றைய சட்டசபை நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று நன்றி சார் விரும்புகிறேன்.
தாராளமாக ஆளுநர் எங்கு வேண்டுமென்றாலும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அரசாங்கம் மோசம்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் சட்டமன்றத்தில் முடியாது. சட்டமன்றத்தில் 234 பேருக்கு மட்டும்தான் அதுக்கான அதிகாரம் இருக்குது, வேற யாருக்குமே அதுக்கான அதிகாரம் கிடையாது. 3 வருஷமாக ஒரு அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒரு ஸ்பீக்கர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னமும் புரியவில்லை என்றால் இந்த ஐபிஎஸ் அதிகாரியை, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இங்கே வைக்கக்கூடாது. தமிழ்நாட்டை சேர்ந்த பழைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் பிரசிடென்ஷியல் இயர்ஸ்னு அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இந்த வெள்ளக்காரங்க நடைமுறைப்படுத்தின ஒரு மரபு இது. இந்த கவர்னர் அட்ரஸ், பிரசிடென்ஷியல் அட்ரஸ்லாம் நவீன காலத்துக்கு தேவையில்லை, இதை விட்டு ஒழிங்க, சட்டத்தை திருத்துங்க அப்படின்னு சொன்னார். ஏறத்தாழ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அதே இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஆமாம், ஏஜென்ட் ஆஃப் த சென்டர் தானே. அதாவது இங்கே நடக்கின்ற விஷயங்களை தகவல் எடுத்துக்கொண்டு சென்டருக்கு தெரிவிக்க வேண்டும். அதனுடைய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு நபரும் தேவையில்லை. இது ஒரு செரிமோனியல் போஸ்ட். அந்த செரிமோனியல் போஸ்ட் செலவினங்கள் என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கு. பங்குதாரரா மத்தியில் ஆட்சி நடத்துனாங்களே, அப்ப மாத்த வேண்டியதுதானே? ஓகே, அப்ப மாத்தி இருக்கலாமேன்றாரு. அப்ப யாரும் வாலாட்டல சார், நியாயமா நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு மாதிரி அயோக்கியத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. நன்றி சார், நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சார் நேரம் இல்ல. ஆளுநர் வைக்கிறாங்க, நீங்க ஆளுநரை பேசுறாங்க. எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம்.